சாதி மதவாத அரசியல் செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் கோவிச்செழியனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பனந்தாள் கடைவீதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமாவளவன் அனைத்து தரப்பினரிடமும் எளிமையாக பழகி மக்கள் பணியாற்றும் வேட்பாளர் கோவிச்செழியனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறியுள்ளார். மேலும் பிரச்சாரத்தில் பேசிய அவர் நடிகர் கட்சி தொடங்கியிருப்பது சிறுபான்மை ஓட்டுகளை புரிப்பதற்காக பாஜகவால் களமிறக்கிய நபர் என்றும் சாதி மதவாத அரசியல் செய்யும் பாஜக உள்ள கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். இதில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சாக்கோட்டை அன்பழகன், முன்னாள் MP ராமலிங்கம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களான அரவக்குறிச்சி தொகுதி PR இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் தொகுதி CK ராஜா, குளித்தலை தொகுதி சூரியனூர் சந்திரன், கரூர் தொகுதி தியாகராஜன் ஆகியோரை ஆதரித்து மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரவக்குறிச்சி வேட்பாளர் PR இளங்கோவை ஆதரித்து அரவக்குறிச்சி கடைவீதியில் பரப்புரை மேற்கொண்ட செந்தில் பாலாஜி சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற திராவிட மாடல் முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது 5 ஆண்டுகளில் 54 ஊராட்சிகளிலும் சேர்த்து 384 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். அடுத்த முறையாக 2000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சொல்வதை செய்கின்ற முதலமைச்சர், செய்வதை சொல்கின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். வாய்ப்பை தந்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எத்தனை அமித்ஷா மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவின் காலூன்றும் எண்ணம் பலிக்காது என நடிகர் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக வேட்பாளர் VG ராஜேந்திரனை ஆதரித்து நடிகர் வாகை சந்திரசேகர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திராவிட மாடல் அரசின் கடந்த 5 ஆண்டு சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டுவரப்பட்ட ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வி பெறச் செய்து இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தன்னை நிரூபித்து காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். எத்தனை அமித்ஷா மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்று செய்யும் எண்ணம் பலிக்காது என்று நடிகர் வாகை சந்திரசேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீராய்ப்பு வரையறையில மிகச்சிறந்த வெற்றியை அடைந்து இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவராக தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார். தமிழ் இனம், மொழி காக்க, பண்பாடு காக்க, சுயமரியாதை காக்க நமக்கு ஒரே தலைவர் பெரியார், அண்ணா, கலைஞருக்கு அப்புறம் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தான். எத்தனை அமித்ஷா வந்தாலும், எத்தனை மோடி வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் அவர்களுடைய வித்தை, மோடியினுடைய வித்தை இங்கே எடுபடாது, வலிக்காது. இங்கு ஒரே தலைவர் தான். அந்த தலைவன் யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அப்பாவு கூடங்குளம் பகுதியில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வடக்கு பஜார், கிழக்கு பஜார், மேற்கு பஜார், SS புரம், காந்தி நகர், வைராவி கிணறு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர் அப்பாவு ஆதரவு திரட்டினார். நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல், ஒன்றிய செயலாளர்கள் ஜோசப் பெல்சி, எரிச்சூடு உள்ளிட்டோர் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். திருப்பெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேவலூர் குப்பம், காட்டரம்பாக்கம், தண்டலம், இருக்காட்டுக்கோட்டை, கிளாய், செங்காடு ஆகிய பகுதிகளில் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கூறியும் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்தும் அவர் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நாகஜோதியை ஆதரித்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த இப்பேரணியில் வேட்பாளர் நாகஜோதி இருசக்கர வாகனத்தை ஓட்டியபடி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தொகுதி பொறுப்பாளர் கம்பம் பாண்டியன், தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி பொறுப்பாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் மற்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி அவர் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். பட்டுக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தங்கவேல் நகர், பள்ளிவாசல் தெரு, செட்டி தெரு, ராஜபாளைய தெரு, சுண்ணாம்புக்கார தெரு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் அவர் வாக்குகள் சேகரித்தார். பட்டுக்கோட்டையில் கடந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் செய்ய உள்ள திட்டங்களை வாக்காளர்களிடம் விளக்கி வாக்கு சேகரித்தார். மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் உள்ளிட்டோர் அப்போது உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆஸ்டின் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாகர்கோவிலில் நடைபயிற்சி மேற்கொண்ட 500க்கும் மேற்பட்டவர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் வேட்பாளர் சுந்தர் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் முன்னிலையிலும் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் செந்தில்வேல் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கையின் அம்சங்களை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி மதுரப்பாக்கம், திருவஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தாம்பரம் தொகுதி வேட்பாளருக்கு பொதுமக்கள் நடனமாடி உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது தாம்பரம் மாநகர செயலாளர் SR ராஜா, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தொகுதிக்கு உட்பட்ட ஆப்பூர், தெல்லிமேடு, வெங்கடாபுரம் ஆகிய 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களிடம் விநியோகித்து வாக்கு சேகரித்தார். அப்போது வாக்காளர்களிடையே பேசிய அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வராஜ் சென்னிமலைப்பாளையம், பொன் நகர் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பொன்னகர் பகுதியில் வேட்பாளர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா என்ற மாணவி வேட்பாளரிடம் சென்று தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து நிகழ்ச்சியுடன் பேசியது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கண்ணன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர், தேவனூர், மேலூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய திமுக வேட்பாளர் கண்ணன் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசின் செய்த சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தமிழ்குமரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வள்ளூர், பாப்பாரப்பட்டி, ஏரியூர், மலையூர், பிக்கிலி ஆகிய 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று பிரச்சாரம் செய்த வேட்பாளர் தமிழ்குமரன் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திராவிட மாடல் அரசின் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்த வேட்பாளர் ஜெயக்குமார் இறைச்சி கடை ஒன்றில் இறைச்சி வெட்டியும், பழக்கடையில் பழங்களை பணம் கொடுத்து வாங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.